ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 46. அகல்யாவின் மூலம் விவரம் அறிந்து கொஞ்சமும் தாமதிக்காமல் கிளம்பி மருத்துவமனைக்கு வந்து விட்டிருந்தார் சகுந்தலா. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து வெளியில் வந்து வீடு வெளிப்பக்கமாக பூட்டி இருப்பதைக் கண்டு குழம்பி கீதாவை தேடிக்கொண்டு சென்றார் சகுந்தலா. மாடிப்படி அருகே நின்று கீதாவை அவர் பலமுறை அழைத்தும் பதில் இல்லாமல் போக இப்போதிருக்கும் உடல்நிலையில் மேலே ஏறி செல்ல முடியாமல் அவளின் அலைபேசிக்கு சகுந்தலா மனம் படபடக்க அழைத்தார். அவருக்கு எதுவோ தப்பாக இருப்பதாகவே தோன்றியது. வீட்டில் இருந்தது 2 பேர்தான். அதில் இவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வெளியில் பூட்டிவிட்டு செல்வதானால் அது கீதா செய்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் இத்தனை முறை அழைத்தும் அவள் குரல் கூட கொடுக்காமல் இருக்கவும், ஒருவேளை அத்தனை முறை சொல்லியும் கேட்காமல் வெளியில் சென்று விட்டாலோ என்ற படபடப்போடே கீதாவுக்கு அழைத்தவருக்கு சோஃபாவில் இருந்து அவளின் அலைபேசி சப்தம் எழுப்பியது. சகுந்தலாவுக்கு தெரியாமல் செல்லும் அவசரத்தில் கீதா தன் அலைபேசியை இங்கேயே மறந்துவிட்டு சென்றிருந்தாள். இதில் மேலும் சோர்ந்து போனவருக்கு மீண்டும் மயக்கம் வராத குறைதான். இப்போது என்ன செய்வது என புரியாமல் திகைத்தவர் ஆனந்துக்கு அழைக்க முயன்று பின் இறுதி நொடியில் வேண்டாம் என எண்ணி அந்த எண்ணத்தை கைவிட்டார் சகுந்தலா. அவன் இங்கு இருந்தாலாவது ஏதாவது செய்யலாம். எங்கோ இருப்பவனிடம் விஷயத்தை சொல்லி ஏன் அவனையும் பயம் காண்பிக்க வேண்டும் என நினைத்து அழைக்காமல் விட்டவர் அடுத்து என்ன செய்வது என யோசித்து அகல்யாவை அழைக்க எண்ணிய நொடி அவளே கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அவளின் மூலம் விவரம் அறிந்து அகல்யா மறுத்து கொஞ்சமும் கேட்காமல் அவளையும் துணைக்கு அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பி இருந்தார் சகுந்தலா. அகல்யாவுக்கும் முழுமையாக எதுவும் தெரியாது. ஆனந்த் சொன்னதை வைத்து ஆராதான் சரியான நேரத்திற்கு வந்து உதவி இருக்கிறாள் என்று மட்டும் புரிய அதையே சகுந்தலாவுக்கும் சொல்லியிருந்தாள் அகல்யா. இதில் மனமெல்லாம் பதபதைக்க மருத்துவமனைக்கு வந்தவரின் பார்வையில் முதலில் விழுந்தது ஆராதான். அதில் தன் உடல்நிலையையும் மீறிய வேகத்தோடு அவளை நெருங்கி இருந்தவர் ஆராமா என அவளின் கையை பற்றி கொண்டு தழுதழுத்தார். அவருக்கு அதற்கு மேல் பேச வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் அவரின் மனநிலை புரிய கீதாவும் பாப்பாவும் நல்லா இருக்காங்க, கவலைப்படாதீங்க என்றாள் ஆரா. நீ மட்டும் வரலன்னா எனும்போதே மயங்கி சரிந்தார் சகுந்தலா. அதில் பதறி அவரை தாங்கி பிடித்தவாறே ஆன்டி ஆன்டி என ஆரா அழைக்கவும் மா மா என்று அகல்யாவும் கூப்பிட்டாள். அதற்குள் சரண் சென்று மருத்துவரை அழைத்து வர வேகமாக அருகில் இருந்த அறையில் அனுமதிக்கப்பட்டார் சகுந்தலா. அதீத இரத்த அழுத்தமே காரணம் என மருத்துவர் கூறி எதை பற்றியும் யோசிக்காத நிம்மதியான உறக்கம் இப்போது அவருக்கு தேவை என்றவர் அதற்கான மருந்துகளை கொடுத்து ஒரு ஐவி ஏற்ற உத்தரவிட்டுவிட்டு சென்றார். அதுவரை பதட்டமாக இருந்தவர்கள் அவர் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லவும் சற்றே நிம்மதி அடைந்து வெளியில் வரவும் அகல்யாவுக்கு அவளின் மாமியாரிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவர் நேற்று கிணற்றடியில் வழுக்கி விழுந்து எழுந்து கொள்ள முடியாமல் படுத்து கிடக்கிறார். அவரை கவனித்துக் கொண்டிருந்த அகல்யாவுக்கு ஆனந்திடம் இருந்து அழைப்பு வரவும் விவரம் அறிந்து உடனே சகுந்தலாவை காண ஓடி வந்தார். ஆனால் இங்கு அவரின் பிடிவாதத்தை சமாளிக்க முடியாமல் வேகமாக சென்று தன் மாமியாரிடம் சொல்லிக்கொண்டு சகுந்தலாவை மருத்துவமனையில் விட்டுவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு வந்திருந்தாள். இப்போது இவ்வளவு நேரமாகியும் அவள் வரவில்லை என அழைத்து அகல்யாவை திட்டிக் கொண்டிருந்தார் ருக்மணி. இது அருகில் இருந்த இவர்களின் காதிலும் தெளிவாக விழுந்தது. அந்த அளவிற்கு சத்தமாக பேசிக்கொண்டிருந்தார் ருக்மணி. இதில் செய்வது அறியாது கைகளை பிசைந்த அகல்யா தயக்கத்தோடு ஆராவின் முகத்தை பார்க்கவும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றிருந்தாள். அகல்யா கேட்கும் முன்பே ஆரா. அதில் சிறு திகைப்பும் நிம்மதியுமாக ஆராவை பார்த்தவள் என்ன பேசுவது என தெரியாமல் சில நிமிடங்கள் அங்கேயே நின்றிருந்து விட்டு ஒரு தலையசைப்பில் ஆராவிடம் விடை பெற்று கொண்டு வேகமாக கிளம்பி இருந்தாள் அகல்யா. கவலையும் சோர்வுமாக அங்கு அமர்ந்த ஆராவைத்தான் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் சரண். அவனுக்கு ஆராவை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவளுக்கு இருக்கும் கோபத்திற்கு இதையெல்லாம் அவள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
அவள் அதை செய்யாமல் போனாலும் யாரும் கேள்வி கேட்கப் போவதும் இல்லை. ஆனால் அவளாகவே இழுத்து போட்டுக்கொண்டு அனைத்தையும் செய்பவளை எந்த வகையில் சேர்ப்பது என தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் சரண். அதே நேரம் பார்வையை உயர்த்தியவள் சரண் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு லேசாக தன் தலையில் தட்டி கொண்டவாறே எழுந்து நின்று, நீங்க கிளம்புங்க சரண், சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், இனி இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்றாள் ஆரா. அதெல்லாம் வேண்டாம், அவங்க வர வரைக்கும் நானும் இருக்கேன் என்ற சரணை மறுப்பாக பார்த்தவள், வேண்டாம் சரண், இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உதவியே ரொம்ப பெருசு, சரியான நேரத்துக்கு நீங்க மட்டும் வரலன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பேன். ஆஃபீஸில் இருந்து அப்படியே வந்திருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க என்றாள் ஆரா. நீயும் கூட தான் காலேஜில் இருந்து அப்படியே வந்து இருக்க, உனக்கும் தானே டயர்டாக இருக்கும், நான் வெயிட் பண்ணுறேன், சேர்ந்தே போவோம் என்றான் சரண். நான் வேற, நீங்க ஏன் என துவங்கியவளை இடைமறித்தவன், ஆரா இப்போவே டைம் என்ன ஆகுதுன்னு பாரு, இனி அவங்க வந்து அதுக்கு பிறகு நீ கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகுமோ, நம்ம ஏரியாவுக்கு அந்த நைட் டைமில் எப்படி வருவ, நான் போய் வெயிட் பண்ணுறேன், இன்னைக்கு ஒரு நாளில் என்ன ஆகிட போகுது, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண என்றான் சரண். அதில் அவன் சொல்வதும் சரியென தோன்ற அமைதியாக சென்று விட்டாள் ஆரா. சிறிது நேரத்தில் ஆனந்திடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. சொல்லுங்க என்று இயல்பாக கேட்டவளுக்கு சில நொடிகளுக்கு அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதில் இணைப்பில் இருக்கிறானா என எடுத்து பார்த்தவள், விஸ்வா என்னாச்சு என்றாள். அதன் பிறகே லேசான குரல் செருமலோடு, தனு அம்மாவுக்கு இப்போ எப்படி என்று தொடர்ந்து பேச முடியாமல் அவன் தடுமாறுவதை கண்டு கொண்டவள், ஆனந்துக்கு சகுந்தலாவின் மேல் உள்ள அன்பு தெரியும் என்பதால் முதலில் அவனை ஆசுவாசப்படுத்த முயன்றவாறே, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை விஸ்வா, கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, அவ்வளவுதான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், கீதாவும் நல்லா இருக்காங்க, நீங்க இதையெல்லாம் யோசிக்காம காரை பார்த்து கவனமா ஓட்டிட்டு வாங்க, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது என்று லேசான அதட்டலோடு பேசினாள் ஆரா. ஒருவேளை அவள் ஆறுதல் சொல்லி இருந்தால் அது அவனை மேலும் உடைந்து போக செய்திருக்குமோ என்னவோ. ஆராவின் இந்த அதட்டல் ஆனந்திடம் சரியாக வேலை செய்திருந்தது. அகல்யா தான் சொன்னா, அவளால அங்க இருக்க முடியலன்னு எங்களை சீக்கிரம் வர சொன்னா என்றான் ஆனந்த். கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவே இல்லையா, சீக்கிரமானா எப்படி பறந்தா வர முடியும், டிரைவ் பண்ணும்போது இது என்ன டிஸ்டர்பன்ஸ் என்றால் எரிச்சலான குரலில் ஆரா. அதற்கு பதிலேதும் சொல்லாமல் ஆனந்த் இருக்க, ஹலோ அண்ணி என அலைபேசியை வாங்கி பேசியிருந்தாள் கஸ்தூரி. அதில் ஆராவும் அவளோடு பேச துவங்க, நீங்க மட்டும் அங்க இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும் என கஸ்தூரி அழ துவங்கவும், அதான் அப்படி ஆகலையே, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அழுகை என்றாள் ஆரா. இல்ல நாங்க வேற இல்லாம என்று மீண்டும் துவங்கியவளை, இங்க பாரு கஸ்தூரி, யார் உலகமோ யாருக்காகவும் அப்படியே நிற்கிறது இல்லை, யார் இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இதுக்காக எல்லாம் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காம இரு. நீங்க ஊருக்கு போய் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நிஜமாவே சந்தோஷமா இருந்தது, இப்படி உங்க கூட்டை விட்டு வெளியே வர்றதோடு நிறுத்திடாம அப்படியே அந்த கூட்டை உடைச்சிடுங்க என்றால் சிறு புன்னகையோடு ஆரா. இதில் அந்த பக்கம் இருந்தவனும் சிரித்துவிட அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆனந்தின் முகத்திலும் புன்னகை வந்தது. மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு ஆரா அழைப்பை துண்டித்திருக்க தெளிவான முகத்தோடு தன்னருகே அமர்ந்திருக்கும் கஸ்தூரியைத்தான் ஆனந்தின் பார்வை அவ்வப்போது கவனித்து கொண்டிருந்தது. இவளின் இந்த இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு முக்கிய காரணம் என்பதை விட ஒரே காரணம் ஆராதான் என்பது புரிய, அவனை மட்டுமல்ல மொத்த குடும்பத்தையும் தன் குடும்பமாக அவள் எண்ணி செயல்பட்டிருப்பது ஆனந்திற்கு நன்றாகவே புரிந்தது. அதில் அவளை பற்றிய எண்ணத்தோடே பயணித்து கொண்டிருந்தான் ஆனந்த். இரவு 9 மணி அளவில் மருத்துவமனை வந்து சேர்ந்தான் கமல். அவ்வளவு வேகத்தில் ஓட்டமும் நடையுமாக ஆராவை நோக்கி வந்தவனைக் கண்டு அவள் எழுந்து நிற்க, அதே நேரம் அறைக்குள் இருந்த நர்ஸ் வெளியில் வந்தார். அவரை கண்டதும் வேகமாக அந்த பக்கம் திரும்பியவன், கீதா எனவும், இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க, பிரச்சனை எதுவும் இல்லை, குழந்தை தூங்குது என அவர் இயந்திர கதியில் சொல்லிவிட்டு செல்ல ஆராவிடம் ஒரு தலையசைப்பில் சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான் கமல். அவனின் வேகமும் பதட்டமும் புரிய அமைதியாக அமர்ந்து கொண்டாள் ஆரா. கமலை ஆரா அதிகம் பார்த்து பேசியது பழகியது இல்லை. ஆனால் நேரில் பார்த்திருந்த அந்த சில சந்தர்ப்பங்களிலேயே அவனின் மீது ஒரு நல்ல மதிப்பு அவளுக்கு வந்திருந்தது. இளங்கோவை போல் தேவையில்லாமல் எதையும் வாங்கித்தர சொல்லியோ பணம் கேட்டோ கீதாவை அனுப்பியது இல்லை. அவள் கேட்பதெல்லாம் அவளின் ஆசைகள் விருப்பங்கள்.
ஒருமுறை குடும்பமாக கோவிலுக்கு சென்றுவிட்டு நகை வாங்க போனபோது கூட கீதாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க கமல் முயன்றதையும் அவள் ஆனந்த் பார்த்து கொள்வான் என கூறி மறுத்ததையும் ஆரா பார்த்திருக்கிறாள். அதேபோல் கீதா அடிக்கடி இங்கு வந்தாலும் கமல் அப்படி ஒரு நாளும் வந்ததில்லை. ஏதாவது விழா விசேஷம் என்றால் மட்டும் வந்து கலந்து கொள்வான். அப்போதும் அவனிடம் மாப்பிள்ளை என்ற எந்த பந்தாவும் இருக்காது. இதை செய்தால்தான் வருவேன், இதை தந்தால்தான் இருப்பேன் என இளங்கோ செய்யும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் கமலிடம் இருக்காது. இதுவே கமலிடம் தனி மரியாதையோடு ஆராவை நடக்க செய்திருந்தது. மயக்கத்தில் இருக்கும் மனைவியையும் உறங்கும் குழந்தையையும் சில நிமிடங்கள் பார்த்தவனின் கண்கள் கலங்கி போனது. ஆரா மட்டும் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் என்னவாகி இருக்கும் என்ற எண்ணமே அவனை நடுங்க செய்ய, இருவரையும் தொந்தரவு செய்யாமல் மெல்ல நெற்றியில் இதழ் பதித்தவன் அங்கிருந்து வெளியில் வந்தான். நேராக ஆராவின் முன் வந்து நின்றவனின் முகமே அளவுக்கு அதிகமாக கமல் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதை அவளுக்கு புரிய வைக்க, இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க, டோன்ட் வரி என்றாள் ஆரா. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆகியிருக்கும் என்ற போதே கமலின் குரல் லேசாக நடுங்கியது. அதில் அவன் மனநிலையை புரிந்து கொண்டவள், எதுவும் ஆகியிருக்காது, நான் இல்லைன்னா என்ன, வேற யாராவது உதவிக்கு வந்து இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால வேலை சீக்கிரம் முடிஞ்சது, அவ்வளவுதான் என்றாள் ஆரா. இதுதான் நீங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சும் சாதாரணமா சொல்றீங்க. எனக்கு உங்களை முதல் பார்வையிலேயே பிடிச்சி இருந்தது. ஏனோ என் சிஸ்டர் ராது போலவே உங்களை பார்க்கும் போதும் தோணும். இப்போ நீங்க ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கீங்கன்னு தெரியும், ஆனா முழுசா எனக்கு எதுவும் தெரியாது. கீதா உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தானும் தெரியும். அதையெல்லாம் மீறி இப்போ நீங்க செஞ்சிருக்க இந்த உதவி என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினான். இப்போது ஆராவும் அமைதியாக இருக்க, கீதா கொஞ்சம் அடம் பண்ற ரகம், ஆனா நல்லவதான். எனக்கு இங்க வேலை அம்மாவை பார்த்துக்கிறதுன்னு சரியா இருந்ததால கீதாவை கண்டிச்சு கவனிக்க முடியல. அதையும் மீறி ஏதாவது சொன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறா. அது உள்ள இருக்க குழந்தைக்கு அவ்வளவு நல்லதில்ல, அதான் நான் எதிலையும் தலையிடல, சாரி என்றான் கமல். அதற்கு ஒரு தலையசைப்பையே ஆரா பதிலாக கொடுக்கவும், ஆரம்பத்தில் என் சிஸ்டர் ராதுவை மச்சானுக்கு பேசி முடிக்க ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்தது. எனக்கும் ஆனந்த் மச்சான ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எல்லாம் தெரியும். அவர் பொறுப்பா இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்துக்கிறதே பிரமிப்பா இருக்கும். அதுக்காகவே சரின்னு சொன்னேன். ஆனா எல்லாம் மாறி நீங்க அவர் வாழ்க்கையில வந்த பிறகும் அவ இந்த பேச்சை விடல. நாங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கல. இதை எப்படி கையாள்றதுனோ எங்களுக்கு புரியல. மாசமா இருக்க பொண்ணுகிட்ட கடுமையாவும் நடந்துக்க முடியாம, அம்மாவை விட்டு ராதுவால வேற ஊருக்கு வேலைக்கும் போக முடியாம ரொம்ப ஒரு மாதிரி நாங்களும் என்ன செய்யறதுன்னு புரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இதுக்காக எல்லாம் அவசரப்பட்டு ராதுவுக்கு கல்யாணம் செய்யவும் முடியாது. ஒரு மாதிரி குழம்பி போய் இருந்ததுனால தான் உங்களுக்கு அவ பிரச்சனையா இருக்கான்னு தெரிஞ்சும் நான் எதுவும் செய்ய முடியாம நின்னேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நீங்க இப்போ செஞ்சு இருக்க இந்த உதவி இருக்கே, உங்களுக்கு வேணும்னா நீங்க இல்லைனாலும் வேற யாராவது உதவி இருப்பாங்கன்னு தோணலாம். ஆனா எனக்கு அங்க நீங்க வராம போயிருந்தா அப்படின்னு நினைக்கும் போதே நெஞ்சம் பதறுது என்றவாறே ஆராவின் கையை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டவன் மனதார உணர்ந்து தேங்க்யூ என்றான் கமல். அதில் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவள், இப்போதானே நானும் உங்க சிஸ்டர் தான்னு சொன்னீங்க அண்ணா, உங்க ராது இதே ஹெல்ப் செஞ்சிருந்தா இப்படித்தான் நன்றி சொல்லி தள்ளி வைப்பீங்களா என்றால் சிரித்து கொண்டே ஆரா. அதில் நன்றாகவே தெளிந்திருந்தவன், சரி இனி தேங்க்ஸ் சொல்லல, ஆனா ஒரு உறுதி கொடுக்கறேன், இனி கீதா உங்க வாழ்க்கையில தலையிட மாட்டா என்றான் கமல். இதையெல்லாம் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சரணுக்கு தலையே சுற்றியது. கீதாவால் இவ்வளவு பிரச்சனை ஆராவுக்கு வந்திருக்கிறதா? இதையெல்லாம் மீறி இப்படி தனியே நின்று அவளுக்கு இத்தனை இன்னல்களை தாங்கி உதவி செய்திருக்கிறாளா என்று எண்ணும் போதே மேலும் மேலும் அவன் மனதில் உயர்ந்த இடத்திற்கு சென்றாள் ஆரா. அதன் பிறகு கமலுக்கு சகுந்தலாவும் பக்கத்து அறையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தாள் ஆரா. அதில் கமல் அங்கு சென்று பார்க்க அப்போதே சகுந்தலாவும் கண் விழித்திருந்தார். அதை கண்டு வேகமாக அவரை நெருங்கியவள், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு என்றாள் ஆரா. இப்போது கூட அத்தன்னு கூப்பிட மாட்டியா ஆராமா என்று இப்போது அதுவே முக்கியம் என்பது போல் கேட்டவரை கண்டவளுக்கு மனம் பொறுக்கவில்லை. தன்மேல் அவர் கொண்டுள்ள அன்பு புரிய,
சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அத்தை என்றாள் மெல்லிய புன்னகையோடு ஆரா. அதில் விழிகள் கலங்கி போக, நீ பக்கத்துல இருந்தா எனக்கு ஒன்னும் ஆகாதுடா என ஆராவின் கைகளை பற்றி கொண்டார் சகுந்தலா. அதன் பின் கமல் அவரின் நலம் விசாரிக்க, அவனிடம் சிறிது நேரம் பேசியவர் குழந்தையை பார்க்க விரும்ப, அவரை எழுந்துக்க விடாமல் தடுத்தவன் நர்ஸின் அனுமதி கேட்டு குழந்தையை கொண்டு வந்து காண்பித்தான். பேரனை ஆசை தீர முத்தமிட்டு கொஞ்சியவர் கீதாவை பற்றி கேட்க, இன்னும் மயக்கத்துல இருக்கா, அவ கண் விழிச்சதும் சொல்றேன், நீங்க வந்து பாருங்க என்று விட்டு வெளியில் வந்தான் கமல். அவன் பின்னே வெளியில் செல்ல முயன்ற ஆராவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்ட சகுந்தலா, இங்க என் கூடவே இரேன் ஆரா என்றாள் கெஞ்சுதலாக. அதில் அவரின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டவள், நான் எங்கேயும் போகல, நீங்க ரெஸ்ட் எடுங்க என்றாள். அவருக்கு கொஞ்சம் அசதியாக இருக்க விழிகளை மூடி அமைதியாக படுத்துக்கொண்டார் சகுந்தலா. அடுத்த சில நிமிடங்களில் மருந்தின் உபயத்தில் அவர் உறங்கிவிட மெதுவாக எழுந்து வெளியில் வந்தவளை நெருங்கினான் சரண். அதான் அவர் வந்துட்டாரே யாரா, நாம கிளம்புவோமா என்றவனை சிறு திகைப்போடு பார்த்தவள், என்ன இப்போவா என்றாள். இனி நமக்கு இங்க என்ன வேலை, அவரே பார்த்துக்குவார் இல்ல என்றவனுக்கு ஆம் என தலையசைத்தவள். ஆனா கீதா மட்டும்னா பரவாயில்ல, இங்க அத்தையும் அட்மிட் ஆகி இருக்காங்களே, அவர் எப்படி 2 பேரையும் பார்க்க முடியும், ஏதாவது அவசரம்னா என்ன செய்வார் என்றால் ஆரா. நாம பார்க்கலையா, அதே போல அவராலும் மேனேஜ் செஞ்சுக்க முடியும் ஆரா. நீ நைட்டெல்லாம் தூங்கல, படிச்சுக்கிட்டே இருந்த, இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா அடுத்த ரூம்ல உன்னையும் அட்மிட் செய்ய வேண்டியதுதான் என்றான் சரண். அவன் கேலி புரிய சிரித்தவள், இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம்தான், விஸ்வா வந்ததும் நாம கிளம்பிடலாம் என்றவளை அவன் ஆராய்ச்சியாக பார்க்க, நான் அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அவர் வர வரைக்கும் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன்னு என்றாள் ஆரா. அதில் அவளை முறைத்த சரண், ஆமா உன் பேர் ஆராதானா, இல்லை அன்னை தெரசா அன்னி பெசன்ட் அம்மையார்னு எதுவும் இல்லையே. வாக்கு கொடுத்து இருக்காங்களாம் வாக்கு என சொல்லவும் ஆரா சிரித்துவிட, உனக்கு கொடுத்த வாக்க இவங்க யாராவது காப்பாத்தினாங்களா, இல்ல உனக்கு நல்லதுதான் செஞ்சாங்களா? அப்பா, இப்படி ஒரு குடும்பமேவா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, இவ்வளவுக்கு பிறகும் நீ விழுந்து விழுந்து அவங்கள கவனிக்க வேற செய்யற என்றான் எரிச்சலான குரலில் சரண். நான் ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காண்பிக்கும் அளவுக்கு நல்லவளும் இல்ல, கண் முன்ன ஒருத்தர் பிரச்சனையில இருக்கும்போது அப்படியே வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு கெட்டவளும் இல்ல, சாதாரண கோபதாபங்கள் இருக்க ஒரு மனுஷி என்று ஆரா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரேகாவும் கல்பனாவும் அங்கு வேகமாக வந்து சேர்ந்தனர். ஏய், நீ இங்க என்ன செய்யற, நைஸா இதையே சாக்கா வச்சு மறுபடியும் வந்து இங்க ஒட்டிக்கலான்னு பாக்குறியா என்றால் அதிகாரமான குரலில் ஆராவை பார்த்து கல்பனா. அவர்கள் வந்த வேகத்தில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்களை கூட பார்க்காமல் ஆராவிடம் இப்படி பேசியதை கேட்ட சரண் கோபமாக எழுந்து பேச முயல, அப்படி ஒட்டிக்க வேண்டிய எந்த அவசியமோ அவளுக்கு இல்ல, எல்லா உரிமையோடும் என் மனைவின்னு எங்கேயும் என் சார்பா நின்னு எதுவும் செய்ய எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு என்ற ஆனந்தின் குரல் பின்னால் இருந்து கேட்டது. இதில் ஆரா திரும்பி அவனை பார்க்க, இவர் ஊர்ல இருந்து எப்படி வந்தாரு என்பது போல திகைத்து விழித்த கல்பனா, அதில்ல அத்தான், இவ நம்ம எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனா, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிறாளே அதான் என இழுக்கவும், நம்மையா என ஒரு மாதிரியாக இழுத்தவன், உன்னை பத்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல, ஆனா என்னை பொறுத்தவரை அவ என்னையும் அசிங்கப்படுத்தவே இல்லை, அப்படியே செஞ்சாலும் அது ஏன் பிரச்சனை, அதை பத்தி பேசும் உரிமைய உனக்கு யார் கொடுத்தது, அதுவும் ஏன் மனைவியை நிக்க வச்சு கேள்வி கேட்க நீ யாரு என்றான் அவளை அலட்சியப்படுத்தும் குரலில் ஆனந்த். என்ன, நான் யாரா, இது எங்க அக்கா குடும்பம் என்று மேலும் எதுவோ சொல்ல போனவளை தடுத்தவன், ஆனா இது அவ குடும்பம், அதான் அந்த அக்கறை அவளை சரியா செயல்பட வச்சு இருக்கு, இப்படியெல்லாம் முடிஞ்ச உடனே கடைசி சீன்ல வர போலீஸ் போல வராம முன்ன நின்னு எல்லாம் செஞ்சிருக்கா என்றவன், நீ வா என அவளை அழைத்து கொண்டு சகுந்தலாவின் அறைக்குள் நுழைந்தான். இருவரின் இணைந்த கைகளையே ரேகா, கல்பனா, சரண் என மூவரும் பார்த்தபடி நின்றிருந்தனர்.